இந்த வீடியோவில் வந்து நம்ம அட்வான்ஸ்டு டிராஃப்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் இந்த மிட் பிளைனில் நான் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ட்ரா பண்ணுறேன். இப்போ வந்து ஒர்க் பஞ்ச் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ பேடு இதில் மிரர் எக்ஸ்டெண்ட் 120. இப்போது ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு இந்த மிட் பிளைனில் ஒரு ரெஃபரன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளைன் எடுத்துகிட்டு இப்போ ஒர்க் பஞ்ச் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போது ஷேப்பில் ஜென்ரேட்டிவ் ஷேப் டிசைனில் இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் இப்போ வந்து இங்கே மிரர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் இப்படி ட்ரா பண்ணிடலாம். இப்போ வந்து மறுபடியும் பவர் டிசைன் போயிடலாம். இப்போது இங்கே போய்ட்டு அட்வான்ஸ் டிராஃப்ட் ஃபஸ்ட்டு ஃபேஸ் எந்த ஃபேஸை ட்ராஃப்ட் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லிமிட்டிங் எலிமெண்ட்டு நம்ம முன்னாடி நார்மல் டிராஃப்ட் பார்த்து பார்த்தீங்களா, அதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் ஓகே, இப்போ ட்ராஃப்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஆங்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே பண்ணிங்கன்னா இப்போ வந்து இது இந்த ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை போய்ட்டு மல்டிபிள் ஃபேஸை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல்லா ஃபேஸுமே வந்து ட்ராஃப்ட் ஆகிடுச்சு. எனக்கு எல்லா ஃபேஸும் இதில் ஃபேஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா இந்த ஆப்ஷனை பிக் பண்ணிவிட்டு இது வேண்டாமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அந்த ஒரு சைடு மட்டும் நமக்கு ட்ராஃப்ட் ஆகிடுச்சு. பார்ட்டிங் எலிமெண்ட் அப்படின்ட்டு இதில் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம்ல, அது ரெஃபரன்ஸை நம்ம கொடுக்குறோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு மட்டும் நமக்கு ஹைட் பண்ணிடுறேன், ட்ராஃப்ட் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம வந்து எல்லா சைடுமே வந்து ட்ராஃப்ட் பண்ணல, இந்த ஒரு சைடு மட்டும் தான் ட்ராஃப்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம வந்து பார்ட்டிங் எலிமெண்ட்டில் இந்த கர்வு கொடுத்ததுனால வந்து அந்த சர்ஃபேஸ் நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணதை கொடுத்ததுனால இந்த சைடு மட்டும் வந்து நமக்கு ட்ராஃப்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து ட்ராஃப்டில் மறுபடியும் வந்து இப்போ இந்த ஃபேஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நியூட்ரல், இங்கே வந்து டிகிரி கொடுத்துடலாம். இப்போது பார்ட்டிங் எலிமெண்ட்டில் இந்த சர்ஃபேஸ் கொடுத்தாச்சு. இப்போ லிமிட்டிங் எலிமெண்ட்டு இந்த பிளைன் நான் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் இந்த பிளைன். இப்போ இங்கேருந்து இந்த சைடு, இங்கேருந்து இந்த சைடு மட்டும்தான் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராஃப்டிங் வந்து நம்ம கொடுத்த லிமிட்டு பிளைனை பேஸ் பண்ணி வந்து கிரியேட் ஆகிருக்கு இந்த ரெண்டு சைடுமே. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸில் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த சைடு வந்து ட்ராஃப்ட் கிரியேட் ஆகிடுச்சு. பிளைனை ஹைட் பண்ணிடலாம். ஸோ நம்ம லிமிட்டிங் இந்த பிளைன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இந்த சைடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதை வந்து இந்த ரெண்டு ஃபேஸில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம்.
ஸோ வந்து நம்ம இந்த பார்ட்டிங் எலிமெண்ட்டாக வந்து இந்த சர்ஃபேஸ் இந்த லைனை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண பார்த்தீங்களா, அதை கொடுத்துருக்கோம். ஸோ அது வரைக்கும் தான் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது அதை கொடுத்துருக்கோம். இல்லாட்டி நமக்கு வந்து இந்த ஃபேஸ் ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடும். லிமிட்டிங் எலிமெண்ட்டுக்கு வந்து எங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியணும் அப்படிங்கிறது தான் வந்து லிமிட்டிங். ஸோ அதுக்கு வந்து இந்த பிளைனை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். ஓகே.